இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்த இடம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயில்கள்லையும் நோம்பி இருக்கும்போது நம்ம ராட்னதோரி சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஊரில் சிங்கப்பூர் ஃப்ளையர்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த ஊரில் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்சூலுக்குள்ளார ஒரு கேப்சூலில் 28 பேர் கிட்ட இருக்கலாம். இந்த கேப்சூலில் நம்ம ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா, குழந்தைங்க 3 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியன் ப்ரைஸ் மணிக்கு 2000 ருபீஸ் அண்ட் பெரியவங்களுக்கு 2600 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீல் ரைடு வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு எவ்வளோ பெரிய விண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம காற்று அதிகமாக இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஸ்மூத் ரொட்டேஷன் கொடுக்கும். சிங்கப்பூரை ஒரு 360 டிகிரிக்கும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீல் ரைடு வந்து மெயினாக வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா, சன்செட் டைமில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே நிறையா பேர் எதுக்காக வராங்க அப்படின்னா, நிறையா டின்னர் பார்ட்டிஸ் அண்ட் தென் பர்த்டே பார்ட்டிஸ், அப்புறம் வந்து ப்ரப்போசல்ஸ் அண்ட் தென் கேண்டில் லைட் டின்னர், இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் அங்கே வந்து நடக்குது. இந்த கேப்சூல்ஸை முதல்ல புக் பண்ணிடுவாங்களாமா. ஃபுட்டு முதல் கொண்டு அங்கே வந்து முதல்ல புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எல்லாம் டெலிவரி பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இடத்த சன்செட் டைமில் பார்க்குறதுக்குனே நிறைய பேர் கூட்டம் வருமாமா. நம்ம க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் பார்த்து போகிறது பெஸ்ட். ஆனால் மார்னிங் 10 AM டு நைட் 10 AM வரைக்கும் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்ம டோட்டலாக சிங்கப்பூரை வந்து ஃபுல்லாக லைட் வியூவில் பார்த்தது, நைட் லைட் வியூவில் பார்த்தோம். அதே சமயம் இவங்களுடைய லைட்டிங் செட்டிங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தா ஒரு கலராக, ஒரு பிங்க் கலர், ஒரு க்ரீன் கலர், ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகழகாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய ஸ்மூத் ரைட் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு தெரில. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யூஎஸில் ஃபெரிஸ் வீல் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சிங்கப்பூரில் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மூத் ரைட் அப்படிங்கிறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸ்க்காக அப்படியே எல்லாரும் வர பார்க்குறாங்க. இங்கே வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் டிக்கெட்டே எடுக்கணும். ரொம்ப லாங், கொஞ்சம் தூரம் நடந்தும் போகணும். பட் ரியலி வர்த்தபிள் அண்ட் என்ஜாயபிள். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், நிறைய நேரம் உட்காந்து பார்த்து பேசி எல்லாம் பண்ணுறதுக்கும் இந்த இடத்த எல்லா கப்பிள்ஸும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் ஆமாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த ஒரு லைட்டிங் செட்டே எனக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு, இல்லையா? ஸோ இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ், சிங்கப்பூர் ஃப்ளையர். இங்கே வந்து அந்த டிக்கெட் ப்ரைஸஸ் நான் சொன்ன மாதிரி தான். அண்ட் தென் மோர் ஓவர் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய ஹோட்டலாமா. அந்த ஹோட்டலுக்கு மேலே இருக்கிறது ஒரு பெரிய கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னென்னு விசாரிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த